சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். இந்த கிளாஸில் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் டேட்டா இன்டெகிரிட்டிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்டெகிரிட்டி? இன்டெகிரிட்டி இஸ் ஏ மோர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இஸ் அ பர்ஃபெக்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அதான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. டேட்டாவை பர்ஃபெக்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு டேட்டாபேஸுக்கு கொண்டு போகிற அந்த ப்ராசஸ் தான் டேட்டா இன்டெகிரிட்டி. ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா இன்டெகிரிட்டி? டேட்டா இன்டெகிரிட்டி is having correct and accurate data. Accurate data in your database. டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது கரெக்ட் அண்டு அக்யூரேட்டான டேட்டாவை டேட்டாபேஸில் கொண்டு போகிற ப்ராசஸ் தான் டேட்டா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு when we are storing data in the database, we don't want repeating values. We don't want incorrect values. Or broken relationship between two tables. When we are storing data in the database, டேட்டாவை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணும்போது we don't want repeating values. ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகக்கூடாது. அதான் இன்டெகிரிட்டியோட மெயின் கான்செப்ட். வி டோன்ட் வாட் இன்கரெக்ட் வேல்யூஸ். இன்கரெக்டான வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள் இருக்குன்னா 2 டேபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது இருக்கிற வேல்யூஸ் கரெக்டாக இருக்கணும். டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸஸ் எல்லாம் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. domain constraints, entity constraints. Third, referential integrity constraints. Tuple constraints. Last one, key constraints. Integrity constraints apply in 2 models சொல்லுவாங்க. ஒன்று relational model, ரெண்டு hierarchical model. இந்த 2 மாடலில் தான் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஃபஸ்ட்டு டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டொமைன்? டொமைன் அப்படிங்கிறது டேட்டாபேஸ் டேர்மில் டைரக்ட் டைப்பு தான் டொமைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபீல்டும், அதாவது ஒவ்வொரு காலமும் பர்டிகுலர் டேட்டா டைப்பு தான் டிஃபைன் பண்ணியிருப்போம் இன் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல. கிரியேட் பண்ணும்போதே பர்டிகுலர் ஃபீல்டு, அந்த ஃபீல்டோட டேட்டா டைப்பு, அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி தான் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் இன்ஸ்லைஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது வேர் கேராக இருக்கலாம். இந்த ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது வேர் கேர், ஒன்லி நான் கேரக்டர் கெட் பண்ணுறோம். அடுத்து ஏஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும்னா இன்டிஜராக தான் இருக்கும். ஏன்னா ஒன்லி ஃபார் டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஏ கேரக்டர். அப்படி ஃபஸ்ட்டு டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CS301 நேம் ராஜா,
ஏஜ் 18 வந்துடுது. செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில் CS302 கொடுக்குறோம், நேம் வந்து பாலான்னு வந்துடுது, ஏஜில் 19 வந்துடுது. இது கரெக்டாக இருக்குது ரெண்டும். அடுத்து தேர்டில் பார்த்தோம்னா CS303 நேம்ஸ் ஈக்குவல் டு சுரேஷ்னு கொடுத்துருக்கோம், ஏஜ் அப்படிங்கிற இடத்துல ஏஏன்னு 2 கொடுத்துரும். அப்போ ஏஏங்கிறது கேரக்டர் குறிக்கும், இஸ் நாட் இன் இன்டிஜர். ஓகேங்களா? அப்போ திஸ் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் டொமைன் சொல்லுவோம். ஓகேங்களா? திஸ் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் டொமைன், நாட், ஏன்னா பெஸ்ட் இன்டிஜர் இல்லாமல் இது கேரக்டராக இருக்குது. அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்னன்னா ஆக்சஸ் பண்ணிக்காது. ஓகேங்களா? இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ டொமைன் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் நம்ம கொடுத்துருக்கோமோ, ஓகேங்களா, இன்டிஜர்னா இன்டிஜருக்குள்ள வேல்யூ டிஃபைன் பண்ணணும், கேரக்டர்னா கேரக்டர் வரணும், நம்பர்னா நம்பர் தான் வரணும். Next, entity integrity constraints. What is entity integrity constraints? In first definition, each row for an entity in a table should be uniquely identified. For example, student table student ID, name, age னு கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ நேம் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜா அப்படிங்கிறது ராஜானோட வாய்ப்பு இருக்குது, ஏஜ் 18 வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10CS301 இருந்தால் அடுத்து 10CS302 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த என்டிட்டியில் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது மட்டும் யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஈச் ரோ ஃபார் அன் என்டிட்டி இன் டேபிள் ஷுட் பி யூனிக்லி ஐடென்டிஃபைடு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற இந்த என்டிட்டியை வச்சு தான் டேட்டாவை கன்சிடர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் டன். This is done with the help of primary key. The entity constraints says that the value of the primary key should not be null. அதாவது திஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரைமரி கீ. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறதுனால தான் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு நம்ம என்ன செய்வோம்னா ப்ரைமரி கீயாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஃபீல்டை ப்ரைமரி கீயாக எடுத்துக்கும். இந்த என்டிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் சேஸ், ஓகேங்களா, தட் த வேல்யூ ஆஃப் ப்ரைமரி கீ ஷுட் நாட் பி நல். கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நேம் கூட நல்லா இருக்கலாம், ஏஜ் கூட நல்லா இருக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத ப்ரைமரிக்காக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இந்த ஃபீல்டில் வரக்கூடிய வேல்யூஸ் கண்டிப்பாக என்ன வரக்கூடாதுன்னா நல்லா இருக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக இந்த வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிருக்கணும். இதுதான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? இதில் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத நம்ம ப்ரைமரிக்கே எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்து நேமு, ஏஜ். ஓகேங்களா? அடுத்து எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரோவில் CS301 ராஜான்னு கொடுத்துருக்கோம், ஏஜ் 18. அடுத்து செகண்ட் ரோவில் CS302 கொடுத்துட்டோம், நேம் பாலா, அடுத்து ஏஜ் ஈக்குவல் 9 வந்துட்டு. இதில் ஃபீல்டு இல்லை. ஓகேங்களா? திஸ் வேல்யூ கேனாட் பி நல், ஏன்னா பிகாஸ் இது ப்ரைமரி கீ. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாதுன்னா நல்லா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறதுனா கட்டாயம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணுங்கிறது அர்த்தம். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? அப்போ இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பர்ஃபெக்டாக டேட்டா இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். ஏன்னா இது டிஃபைன் திஸ் ப்ரைமரி கீ, ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதில் டேட்டா இருந்தாகணும், இல்லை. ஓகேங்களா? அப்போ this values cannot be null because this is a primary key. This is an example of entity integrity referential integrity constraints. ஓகேங்களா? referential integrity is used to maintain the data consistency between two tables. ஓகேங்களா? ரெண்டு டேபிளுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அதை கன்சிஸ்டன்சியாக ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் பிட்வீன் டூ டேபிள்ஸ். இதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது.
Referential integrity is used to maintain the data consistency between two tables. The rules are made in the database structure about how foreign keys should be used to ensure that the changes, addition and deletion in a database maintain the data integrity. ஓகேங்களா, அதாவது rules are made in the database structure about how foreign keys should be used. ஓகேங்களா, அதாவது ஒரு டேட்டாபேஸில் 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 டேபிளில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை ஃபாரின் கீயாக டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ஃபாரின் கீயாக டிஃபைன் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீல்டை ஃபாரின் கீயாக டிஃபைன் பண்ணுறோமோ அதே சேம் ஃபீல்டு இன்னொரு டேபிளுக்கு ப்ரைமரி கீயாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் 2 டேபிளும் ரிலேஷன்ஸ்குள்ளே வரும். அப்படி வரும்போது அதில் இருக்கிற டேட்டா அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபாரின் கீஸாக டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இன்னொரு டேபிள் இருக்கிற ப்ரைமரி கீலையும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, அதான் டு என்ஷூர் தட் சேஞ்சஸ், அடிஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் தி டேட்டாபேஸ் இன் மெயின்டைன் தி டேட்டா இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, அப்போ அப்படி ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம், டெலிஷன் பண்ணலாம் இன் தி டேட்டாபேஸ். ஓகேங்களா, அப்போ டேட்டா இன்டெகிரிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ண முடியும். ஆஃப் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஓகேங்களா, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்குள்ள எக்ஸாம்பிள் தான் இது. டேபிள் 1, இதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இது டேபிள் 1ன்னு எடுத்துக்குவோம், டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜ் அண்டு கோர்ஸ் ஐடின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எல்லாத்துலேயும் வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, CS 301 ராஜா, ஏஜ் 18, கோர்ஸ் ஐடி 10ன்னு கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து IT 400 கொடுத்துருக்கோம். நேம் வந்து பாலான் இருக்குது, ஏஜ் இருக்குது. அடுத்து இங்கே 14 கொடுத்துருக்கோம். அதேமாதிரி BCன்னு கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம், அடுத்து ஏஜ் கொடுத்துருக்கோம். இங்கே வேல்யூ வந்து இன்ஸ்லைஸ் பண்ணல, இங்கே நல்லா இருக்குது. ஓகேங்களா, அப்போ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா டு மெயின்டைன் தி 2 டேபிள்ஸ். இது டேபிள் 1 ஸ்டூடெண்ட் டேபிள். அனதர் டேபிள் இஸ் கால்டு என்னென்னா கோர்ஸ் டேபிள் பேர். ஓகேங்களா, இப்போ இதில் கோர்ஸ் டேபிள் அப்படிங்கிறது டேபிள் 2. இதில் கோர்ஸ் ஐடி அண்டு கோர்ஸ் நேம்னு கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் ஐடிங்கிறது இங்கே ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் அதே சேம் கோர்ஸ் ஐடின்னு இங்கே இருக்குது. இது வந்து ஃபாரின் கீ. ஓகேங்களா, ஏன்னா இது யூனிக்குவாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதில் 10, 14 கொடுக்குறோம், 10 அண்டு 14 கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இங்கே கோர்ஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா 10 அண்டு 15 தான் இருக்குது. 14 அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஓகேங்களா, அப்போ இங்கே 14 டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏன்னா ப்ரைமரி கீ கொடுத்துருக்க அந்த கோர்ஸ் ஐடிங்கிற டேபிளில் 15 தான் இருக்குது. ஓகேங்களா, 14 கிடையாது. ஒன்று 10 இருக்குது, ஒன்று 15 இருக்குது. ஆனால் இங்கே 14 கொடுத்துருக்கோம், 10 கொடுத்துருக்கோம், 14 கொடுத்துருக்கோம். அப்போ 14 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா திஸ் வேல்யூ இஸ் நாட் அலௌடு பிகாஸ் நாட் டிஃபைன்டு இன் ப்ரைமரி கீ இன் கோர்ஸ் டேபிள். கோர்ஸ் டேபிளில் 14 அப்படிங்கிற கோர்ஸ் ஐடியே கிடையாது. ஓகேங்களா, அப்படி டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகேவா, திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன இருக்கோ 15 கொடுத்து இங்கே 15 தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இங்கே 15னா இங்கே 15 தான், இங்கே 14 இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் ஃபாரின் கீயாக டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபீல்ட்லையும் இருக்கணும். அடுத்து இந்த வேல்யூஸ் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணாமல் இருக்கும், நல்லா இருக்குது. திஸ் வேல்யூ கேனாட் பி. ஓகேங்களா, வேல்யூ இல்லை. ஓகே, நல்லா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இன் தி ஸ்டூடெண்ட் டேபிள். அப்படி இருந்தால் இது என்னென்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட் ரூல் தான். அப்போ கோர்ஸ் ஐடி ஃபாரின் கே டிஃபைன் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக வேல்யூ இருந்தாகணும். அது மாதிரி ப்ரைமரி கே டிஃபைன் பண்ண வேல்யூ என்னச்சோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்கணும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். டியூபிள் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். வாட் இஸ் டியூபிள்? ஒரு டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் டியூபிள்னு எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அதாவது நம்பர் ஆஃப் டியூபிள்ஸ் டு கன்சிடர் திஸ் கார்டினாலிட்டி இன் பர்டிகுலர் டேபிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எத்தனை டியூபிள்ஸ் இருக்கோ அது அந்த டேபிளோட கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹவு மெனி அட்ரிபியூட்ஸஸ், நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸஸ் இஸ் கால்டு டிகிரி இன் பர்டிகுலர் டேபிள். ஓகேங்களா, இது ரிலேஷனல் மாடலில் டியூபிள் தான் சொல்லுவோம் ரோவை. ஓகேங்களா, அப்போ சேம் டியூபிள்ஸ் டஸ் நாட் அலோ. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா CS 301 ராஜா 18 ஒரு தடவை வந்திருக்கு. அது மாதிரி CS 302 பாலா 19 ஒரு தடவை வந்திருக்கு. ஆனால் CS 303 நேம் சுரேஷ் ஏஜ் 20 அப்படிங்கிறது திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ சேம் டியூபிள்ஸ் என்னது டஸ் நாட் அலோ, அப்போ திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் டியூபிள் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் டியூபிள் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். தி லாஸ்ட் ஒன் கீ இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் கீ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ்னு கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ என்னென்னா ஃபஸ்ட்டு டியூபிள் வந்து CS 301 ராஜா அண்ட் 18. அடுத்து செகண்ட் டியூபிள் CS 302 பாலா அண்ட் 19 கொடுத்துரும். அடுத்து தேர்டு டியூபிள் CS 303 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபீல்டில் 3 ஃபீல்டில் எதை நம்ம ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி தான் ப்ரைமரிக்காக டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இதில் வரக்கூடிய டேட்டாஸ் தான் யூனிக்குவாக இருக்கும். ஓகேங்களா, மற்ற கம்பேர் பண்ணும்போது இதுதான் யூனிக்குவாக இருக்கும். அப்படி டிஃபைன் பண்ணும்போது இப்போ ஃபோர்த்து ரோவில் பார்த்தா என்னன்னா இந்த டியூபிளில் CS 303. ஓகேங்களா, ஏற்கனவே CS 303 இருக்குது. ஓகேங்களா, ப்ரைமரி கீழே CS 303 இருக்குது. அதே ஃபீல்டில் திரும்ப CS 303 இருக்குது. பட் ஆனால் நேம் டிஃபர் ஆகுது, அதே சமயத்தில் ஏஜ் அப்படிங்க டிஃபர் ஆகுது. ஆனால்
பர்டிகுலர் ஃபீல்டு ஓகேவா. வேல்யூ ஆஃப் ப்ரைமரி கீ மஸ்ட் பி யூனிக்யூ அண்டு நான் கேனாட் டூப்ளிகேட் ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ணியிருக்கோம் 303ங்கிறத, திரும்ப அதே டேட்டா திரும்ப 303 வந்திருக்கு, ஆனால் நேம் அண்ட் ஏஜ் மட்டும் டிஃபராக இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது டு கன்சிடர் திஸ் ப்ரைமரி கீ, வேல்யூ ஆஃப் ப்ரைமரி கீ மஸ்ட் பி யூனிக்யூ. கண்டிப்பாக இந்த ப்ரைமரி கீயில் இருக்கிற ஃபீல்டு கண்டிப்பாக யூனிக்யூவாக தான் இருக்கணும் ஓகேங்களா, சேமாக இருக்கக்கூடாது. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் key integrity constraints.